டிஸ்கோ டிராவல்ஸா? என்னது, பம்பாய் பிளேட்டுக்கு டிக்கெட் கிடைக்கலையா? ஏயா நீங்க எல்லாம் என்ன டிராவல்ஸ் வச்சிருக்கீங்க? அண்ணன் பேரை சொல்லுங்கய்யா. இங்க பாரு, அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு. என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ டிக்கெட் வந்தாகணும். அண்ணன் பொதுப்பணி விஷயமா ராத்திரி பூரா அலைஞ்சு பார்ட்டிகளுக்கு பதில் சொல்லிட்டு அசதியா படுத்து கிடக்காரு. பரவாயில்ல, மெதுவா வரட்டும். தூங்கட்டும். தயவு செய்து எழுப்பிடாதீங்க. இருங்க, வந்துடுறேன். நம்ம மாதிரி பல பேருக்கு பல விஷயத்துல அவரை இம்சப்படுத்திருப்பானுங்க. ஆமா ஆமா, என்ன இருந்தாலும் நம்ம வேலையை முடிச்சிடறாருல்ல. அதுதான் பொதுப்பணி பொன்னிசாமிங்கிறது. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. நம்ம கிட்ட எல்லாமே சமத்துவம் தான். கொஞ்சம் அசந்துட்டேன். அசரல, கண்ணை மூடிட்ட யார் யாருக்கு என்னென்ன செய்யணும்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இருக்கட்டும். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க அப்புறம் நாங்க 3 பேருமே ஒண்ணுதான். பணமரத்துப்பட்டியில ஒரு சினிமா கொட்டையை ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு லைசன்ஸ் கிடைக்கலங்க. நாங்களும் எங்கெங்கேயே அலைஞ்சு பார்த்துட்டோம். என்னது, லைசன்ஸ் கிடைக்கலையா? யாரா கலெக்டர்? அதான் அந்த டெல்லி இன்டர்வியூக்காக உங்கள்ட்ட சிபாரிசு லெட்டர் வாங்கிட்டு போனாரே. யார் அது? ஓ, துரசண்முகம், சிவிலேஷன். அவரே தான். இப்போ அவர் கலெக்டரா? உங்கள்ட்ட லெட்டர் வாங்கிட்டு போனவங்க எல்லாம் யாரார எப்படி இருக்காங்க, நம்ம தான் அப்படியே இருக்கோம். அரசே விடாத, நமக்கு எப்பவுமே பொது பணிதான். இவர் கலெக்டர் ஆகிட்டா யாருமே டூரிங் டாக்ஸி நடத்த கூடாதாமா? அப்படி தாங்க சொல்றாரு. என்னமோ இந்தியாவியா இவர்கிட்ட கொடுத்து ஆள சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப என்ன சொல்றாரு? லைசன்ஸ் தர போறாரா இல்லையா? கொடுக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. கொடுக்கவே முடியாதா? எடியா அந்த பாமை. இந்தாங்க. ஏன் துண்டம் முறுக்குற? லைசன்ஸ் கிடைக்கலன்னா தூக்கு போட்டுக்கலாம்னா? அடச்சே, நான் வாங்கி தரேன்யா. லைசன்ஸ் தர மாட்டானா? சொன்ன உடனே புறப்பட்டார் பாத்தீங்களா? ஆமா. கலெக்டர் இருக்காரா? நீங்க யார் சார்? நான் யாரா? பின்னால கலெக்டரே சொல்லுவாரு நான் யாருன்னு. போமேன். ஐயா, நீங்க இந்த சினிமா தியேட்டருக்கு லைசன்ஸ் கொடுக்கலன்னா 40 குடும்பம் தெருவுல நிக்கி. அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. யோ, விடியா கால. நான் விட மாட்டேன். யோ, உன்னை சுட்டுடுவேன். நீங்க சுட்டாலும் சரி, உங்க காலை நான் விட மாட்டேன். உங்க காலில் தான் என் பணம் தொங்கும். நான்சென்ஸ், விடியா கால. 40 குடும்பத்துக்கு 400 குழந்தைங்க. உங்க கையெழுத்துல தான் அதுக்கு வாழ்க்கையே அடங்கி இருக்கு. இப்ப காலை விட போறியா இல்லையா? நான் காலை விட மாட்டேன். கையெழுத்து போட்டா தான் விடுவேன். உன்னோட பெரிய நியூசன்ஸா போச்சு. எங்கயா பேப்பர்? இது இருக்கு. ஐயா இன்னைக்கு காரியத்தை முடிச்சிடுவாரா? புடிச்சா விட மாட்டாரியா. காரியத்தை முடிச்சிட்டு தான் வருவாரு. இந்த லைசன்ஸ் கையெழுத்து போட மாட்டாரா? யாருகிட்ட? கேட்கிறபடி கேட்கணும்யா. அந்த ஆள் நகர முடிச்சுதா? ஒரு அடி எடுத்து வைக்க முடிச்சுதா? போங்கயா, போங்கயா. இந்த பர்மிட்டை மட்டும் நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா 1.5 கோடி ரூபாய் லோனு 3 பேமெண்ட்ல எங்களுக்கு கிடைச்சிருங்க. நம்ம ஃபேக்டரி சும்மா தடன்னு காதுக்கு இனிமையா ஓடிக்கிட்டு இருக்குங்க. தடன்னு ஓடினா காதுக்கு எப்படிங்க இனிமையா இருக்கும்? ரொம்ப ஜோக் அடிக்கிறீங்க. ஜோக்கு நானு. லாபத்துல 2% உங்களுக்கு. 2% எவ்வளவுங்க? மாசம் ஒரு 6000 ரூபாய் கிடைக்குங்க. பர்மிட்டை பத்தி கவலை இல்ல. அது எவ்வளவு வேணாலும் வாங்கி கொடுத்துருவேன். இருந்தாலும் தொழில் நடத்துறதுல நமக்குன்னு ஒரு பேர் இருக்கணும்ல. உங்க பேரை சொல்லி ஒரு 400 தொழிலாளிங்க குடும்பம் பிழைக்குங்க. பொழைக்கும். டேய் மம்முட்டி, அந்த போன் எடு. எங்க நீங்களே பேசலாமே, பையனது கூப்பிடுறீங்க? வேணாங்க, யாராவது கூப்பிடுவாங்க. அன்பு தொல்லை. எப்பவுமே அன்புக்கு நான் அடிமை. ஹலோ, யார் பேசுறது? பொதுப்பணி பொன்னுசாமி இருக்காருங்களா? இருக்காரு. என்ன விஷயம் சொல்லுங்க. போன் அவர்கிட்ட கொடுங்க. அவர்கிட்ட தான் சொல்ல முடியும். யாரா பேசுறது? யாரோ ஒரு பொண்ணு பேசுது. ரொம்ப அந்தரங்கமான விஷயமா. அந்தரங்கத்துக்கு இந்த பொதுப்பணிதான். கொண்டா. ஹலோ, யாருமா பேசுறது? நான் தாண்டா பொறுக்கி போயல. பொம்பளை குறனோன்னு போன வாங்கிட்டியா? செக்க கொடுத்து ஏமாத்திட்டியாடா அண்டங்காக்கா. என்னடா இடிக்கிற? செக்காடா கொடுத்தா செக்கு. சரிமா, அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். போன வைங்க. போன நாயாண்டா விக்கணும் ராஸ்கல். என் பணத்தை விடா.
மந்திரிகளை எல்லாம் நம்ம இப்ப பார்க்க முடியுமா? அதுக்குன்னு ஒரு டைம் வாங்கி தானே பார்க்க முடியும். மந்திரிய நான் ஏன்டா பார்க்கணும்? ரோசன் கிட்ட பயல, நீ எல்லாம் சோறு திங்கிறியா இல்ல சாணி திங்கிறியா? அன்பு தொல்லை, சாப்பிட வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஏங்க தினம் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போக முடியுமாங்க? நமக்குன்னு பொண்டாட்டி புள்ள இல்ல, அவங்க என்ன நினைப்பாங்க? அடடடடா. அண்ணனை பாத்தீங்களா? ஆ. சாப்பாட்டுக்குன்னு வேண்டியவங்க வீட்டுக்கு கூட போக முடியல. பேசுங்க அண்ணே. ஆ, பேசுறேன். அம்மா, நம்ம இன்னொரு நாளைக்கு சமையல் பண்ணி சாப்பிடுவோங்களே. சாப்பாடா நானே வந்து போடுறேன், அங்கேயே இரு. வாங்க வெளியில போய் பேசலாம். வாடகை. வெளியில வெயில் கொளுத்துதுங்க. வெளியில வேப்ப மரம் இருக்குங்க, காத்து நல்லா வரும். வாங்க. பரவாயில்லைங்க, இங்கேயே பேசலாம். ஐயோ, என் நிலைமை புரியாம பேசுறீங்களே. வெளியில போய் பேசலாம் ஐயா. வேண்டாண்ணே. சொன்னா கேளுங்க அண்ணே. நீயுமா? ஆ, அண்ணே வாங்கண்ணே, வாங்கண்ணே. அண்ணே, நீங்க எல்லாம் வரக்கூடாதவங்க வந்திருக்கீங்க. வாங்கண்ணே, நீங்க சும்மா வாங்கண்ணே தான். வாங்கண்ணே, வாங்கண்ணே. அண்ணே, இவங்க எல்லாம் ஒரு ஃபேக்டரி விஷயமா வந்திருக்காங்க. வாங்கண்ணே, நீங்க அண்ணன் வாங்கண்ணே, உள்ள வாங்கண்ணே. அண்ணே, இப்படி தாங்க அன்பு தொல்லை. இப்போ உங்க சாக்க வச்சு அவரை அனுப்பிட போறாரு பாருங்களேன். வாங்கண்ணே, வாங்கண்ணே. இந்த தடவை உங்க பணத்தை கொடுத்துறேண்ணே. உன்னை நம்ப முடியாதா? செக்கா கொடுத்தா செக்கு. அண்ணே, தப்பா நினைக்காதீங்கண்ணே. பணம் இல்ல, அதனாலதான் செக்கா கொடுத்தேன். என்ன மன்னிச்சிருங்கண்ணே. முடியாது. அண்ணே, உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேண்ணே. என்ன மன்னிச்சிருங்கண்ணே. நம்பலாமா? கண்டிப்பா நம்பலாம். இதுதான் உனக்கு கடைசி சந்தர்ப்பம். ஆஹா, எவ்வளவு பெரிய உடம்பு, அதுல எவ்வளவு பெரிய மனசு. வாங்கண்ணே. அண்ணே, வெளியில வரும்போது கொஞ்சம் சிரிச்சிட்டு வாங்கண்ணே. அப்பதானே பாத்துக்கு என் மேல நம்பிக்கை ஏற்படும். சிரிக்கணுமா? யோசிக்கிறேன். ஏசிங்க. ஆளை விட்டுறாதீங்க. பாத்தீங்களா, பாச பிணைப்பு. அப்ப வாங்கண்ணே வெளியே போய் பேசுவோம். வேணாம், நம்ம இங்கேயே பேசலாம். இப்பதான் வேப்ப மர காத்து அது இதுன்னு சொன்னீங்க. காத்து போயிருச்சு. நீ கொஞ்சம் உள்ள வர்றியா? வந்துட்டா போச்சு. வா. வாடா. ஐயோ, எம்மா, ஐயையோ, 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 என்ன அடிக்கிறீங்க? ஐயையோ, ஐயையோ, ஐயோ. நான் பேசும்போது அந்த பொண்ணு தானே போயிடுச்சு. அப்புறம் எப்படி போன் வழியா முட்டை வந்தா? அவன் எப்படி வந்தானே? ஐயையோ, ஐயோ. ஏன் சோத்தை தின்னுட்டு என்னைய நீ காட்டிட்டியா? ஐயையோ, 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 கருங்காலி பேரு. ஐயையோ, சாவுடா, சாவுடா. ஐயையோ, என்ன அடிக்கிறீங்க? உங்களோட எவ்வளவு போய் பேசுறேன். உன்னை அடிக்காதீங்க. கொல்லாம நான் விட மாட்டேன். ஐயையோ. படிச்சு படிச்சு சொன்ன கேட்டியா? என்ன ஸ்டைலா மோட்டர் பைக் விடுவேன்? சும்மா அப்படி பறப்பிய. இந்த மாதிரி பறக்கிற பசங்களுக்கு எல்லாம் இப்படி கட்டக்கால் தான். அடிக்கல, விசிறி. இந்த தண்டால ஒண்ணும் குறைச்சே இல்ல. இப்படியே தினம் அவனை திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா போன கால் திரும்பி வந்துடுமா? ஏதோ எனக்கு தம்பியா பிறந்த பாவத்துக்கு அவன் இங்க கடந்து சாகுறான். கிடந்து சாகுறானா? ஏன் நான் சோறு போடல, கால் ஒடியாம ஒழுங்கா இருந்திருந்தா என் கூட செக்ரட்டரியா இருக்கலாம். இப்ப இது இல்ல. என்ன மாதிரி பொய் பேசுவானா? என்ன விட நீ போய் பேசுறியா? எனக்கு இருக்கிற செல்வாக்கு என் மச்சினன்னு சொன்னா எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் பொண்ணு கொடுப்பாங்க. கேட்டானா அத, இல்ல கேட்டானா அத. யார் யாருக்கோ ஃப்ராட் பண்ணி என்னென்னமோ காரியம் எல்லாம் சாதிக்கிறீங்களே, நம்ம வீட்டுக்கு ஒரு ஃப்ராட் பண்ணி இவனுக்கு ஒரு பொண்ணை கட்டக்கூடாதா? என்னது? நான் ஃப்ராடா? அத இங்க சொல்லாதடி. தெருவுல போய் ஒரு மைக்க வச்சிட்டு சொல்லு, ஊருக்கே தெரியட்டும். இத பிடிங்க. எங்கடா போற? மைக்கு ஏற்பாடு பண்ணதான். நான் ஒருத்தன் சொல்ற பொய்யால ஒரு குடும்பமே சோறு திங்கிறீங்க. ஆனா என்ன யாருமே மதிக்கிறது இல்ல. 1000 பையன் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு சொல்லுவாங்க. நீங்க இவனுக்காக ஒரே ஒரு பையன் சொல்லி இவன் கல்யாணத்தை நடத்தி வைக்க கூடாதா? இந்த கட்டக்காரங்க அவன் பொண்ணு கொடுப்பான். அது என்னமோ எனக்கு தெரியாது. நான் ஒரு விளம்பரம் கொடுக்க போறேன். பொது பொண்ணையோட மச்சனருக்கு பொண்ணு வேணும்னு. வர்ற பொண்ணு வீட்டுக்காரங்களை நீங்க தான் சமாளிக்கணும்.